முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வரக்கூடாது, அது முறையில்லைன்னு சொல்லி நாம தான் அங்க போகணும், அதனால போலான்னு சொன்னாரு. நாளைக்கு காலையில எங்க குடும்பத்தோட அங்க வரோம்னு சொல்ல சொன்னாரு ஆண்டி. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணவன் முகத்தை இவ்வளவு நாளா யோசிச்சு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அச்சாசலா வரைஞ்சு வச்சிருக்கேன்பா. அப்படியா? குடு குடு. பைக்கை தொடச்சாரா உடைச்சாரான்னு கேளுங்க. சிவா, உன் பைக்கை உடைச்சு வைக்கிறது அவர் வேலையா? உடைக்கிறது என்ன இவருக்கு புதுசா? நல்லா இருந்த குடும்பத்தை உடைச்சு சிதறடிச்சவர் தானே அவரு. ஹலோ ஆண்டி, நான் வசந்தி பேசுறேன். வசந்தியா? என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் உங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி வசந்தி பேசுறேன். ஐயோ, நம்ம வசந்தி. வசந்தி வசந்தி சொல்லு வசந்தி சொல்லு. அப்பா திரும்பி வந்ததுல இருந்து உங்களையும் அங்கிளையும் பார்க்கணும்னு துடிச்சிட்டே இருக்காரு. அப்பா உங்ககிட்ட போன் பண்ணி சொல்ல சொன்னாரு. முதல்ல உங்களை குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாரு. ஆனா இப்போ முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வரக்கூடாது, அது முறையில்லைன்னு சொல்லி நாம தான் அங்க போகணும், அதனால போலான்னு சொன்னாரு. நாளைக்கு காலையில எங்க குடும்பத்தோட அங்க வரோம்னு சொல்ல சொன்னாரு ஆண்டி. சரிங்க ஆண்டி, நான் போனை வச்சிடுறேன். என்ன தங்கம், மாப்பிள்ளையோட தங்கச்சி தானே பேசுனது? என்ன விஷயம்? போல வந்துருச்சுங்க. என்ன சொல்ற? போல வந்துருச்சு. முதல்ல அவங்க நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தாங்க, அப்புறம் நம்மள அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. இப்ப என்னடான்னா முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு போறதா முறை, அதனால நாங்களே முறையா உங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்றாங்க. எப்போ வருவாங்களாம்? நாளைக்கு காலையிலயா? நாளைக்கு காலையில? ஐயோ, வரட்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டுறேன். அப்பா, என்னம்மா? என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணவன் முகத்தை இவ்வளவு நாளா யோசிச்சு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அச்சாசலா வரைஞ்சு வச்சிருக்கேன்பா. அப்படியா? குடு குடு. என் மகன் ரத்த சிந்தனத்துக்கு காரணமானவன் யாருன்னு தெரிஞ்சு அவனை என் கையாலே கொல்லணுமா? இவன் தான்ப்பா அன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டல்ல வச்சு என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது. தூக்கத்துல இருந்து திடீர்னு மூச்சு திணறி முழிச்சதுனாலையும் என்ன கொலை பண்ண பார்த்த அதிர்ச்சினாலையும் எனக்கு எதுவுமே தெரியல. தப்பிச்சு ஓடணும், என் உயிரை காப்பாத்திக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியலப்பா. உயிருக்கு பயந்து ஓடி போய் ஆக்சிடென்ட்ல மாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்த பா, நினைச்சாலே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் துடிக்குதுப்பா. இத்தனை நாளா போராடி ஒவ்வொன்னா ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கடைசியில இவன் முகத்தை எப்படியோ வரைஞ்சு தொலைச்சிட்டேன். அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் இந்த படத்தை பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணவன நினைச்சதும் அப்படியே கோபமும் ஆத்திரமும் வந்துடுச்சு. அதான். இந்த ஆளை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களாப்பா? அது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு தாமா தெரியல. அப்பா, இந்த படத்தை வச்சு இவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம்ல? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? எத்தனை கேஸ் பார்த்திருப்ப? ஒரு சின்ன அவுட்லைன் கிடைச்சா கூட கண்டுபிடிச்சிடலாம். நீ இவ்வளவு தெளிவா வரைஞ்சு கொடுத்திருக்க, இவனையா கண்டுபிடிக்க முடியாது? அப்பா, இந்த கேஸ டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த ஸ்கெட்சை கொடுத்து இமிடியேட்டா இவனை கண்டுபிடிக்க சொல்லுங்கப்பா. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இவனை நானே தேடி கண்டுபிடிச்சு என் கையால கண்டந்துண்டமா வெட்டணும். என்ன பேசுறீங்க நீங்க? கண்டதனமா வெட்டுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே செல்ல பொண்ண, அதுவும் என் வாரிச கொல்ல வந்தவன கண்டந்துண்டமா வெட்டாம கைக்குலிக்கு பாராட்ட சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. நீங்களே வெட்டுறேன் குத்துறேன்னு இறங்கிட்டா அப்புறம் போலீஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு? எங்களுக்கும் தெரியும் போலீஸ் குறுக்காலாம் இருக்குன்னு. நீ எதுவும் சொல்ல வேணாம். தெரியும்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு இங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம்? நான் ஜெயிலுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா?
என் பொண்ணை யாராவது தொட்டாங்கன்னா அவனுக்கு என்ன கதின்னு இந்த ஊருக்கே தெரியணும். என் பொண்ணு கார் ஓட்டும் போது எய்தாப்புல வரவங்க கூட பயப்படணும். மொத்தத்துல பெத்த பொண்ண பொண்ணா வளர்க்காம மத்தவன் கொலை செய்ய முயற்சி பண்ற அளவுக்கு இவன் நடந்துக்கிற மாதிரி வளர்த்திருக்கீங்க. அப்ப நான் வளர்த்த நீ வளர்க்கல. அப்படியே தவம் பண்றதுக்கு காட்டுக்கு போயிட்டா பெத்து போட்டுட்டு. இத பார், எதை எப்ப எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை விட என் பொண்ணுக்கும் நல்லா தெரியும். இந்த வீட்ல 2 பேரும் என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்கீங்க? அப்பாவும் பொண்ணு எக்கட கெட்டு போங்க, எனக்கு என்ன? என்னங்க, இத குடிங்க. என்னங்க யோசனையில இருக்கீங்க? ஒண்ணுமில்ல பொங்கவனம். இல்லங்க, எதையோ நினைச்சு உங்க மனசு கஷ்டத்துல இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்னன்னு சொல்லுங்க. சின்னப்பா வசந்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்ததும் ஏதோ பிரியம்மா குழந்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த விளையாட்டு பொம்மை காணாம போய் அது திரும்பி கிடைச்சது மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை ஏத்துக்கிட்டா. பெரியவ கங்கா குடும்பத்துக்கு மூத்த பொண்ணுன்ற ஸ்தானத்துல இருந்து ஒரு அப்பாவோட கஷ்டம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் திரும்பி வந்ததே பெரிய விஷயம்னு என்னை ஏத்துக்கிட்டா. நம்ம சிவா எப்ப பார்த்தாலும் என்ன வேண்டா வெறுப்பாவே பாக்குறான். என்ன அப்பாவா இல்ல, ஒரு மனுஷனை கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் திரும்பி வந்த, உன்னை யாரு இங்க வர சொன்னா, மறுபடியும் ஓட வேண்டியதானேன்னு சொல்லி என் முகத்துக்கு நிறைவே கேட்கிறான். அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்க பொங்கவனம். எனக்கும் தாங்க வேதனையா இருக்கு. அவ ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்ககிட்ட நடந்துக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என் மகன் என் கூட ஒட்டாட்டி கூட பரவாயில்ல, எட்டி இருந்து அவ சந்தோஷமா வாடுறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனா அவன் என்னை வெட்டி விடுறதுக்கே பாக்குறான் பொங்கவனம். அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அவ உங்களை எதிர்த்து பேசும் போதெல்லாம், அவமானப்படுத்தும் போதெல்லாம், நான் ஏதாவது குறுக்க பேசினா அவன் பேசட்டும் விடுன்னு என் வாயை அடைச்சிடுறீங்க. நான் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் வாயை மூடிட்டு பேசாம இருந்துடுறேன். கண்டிச்சு கேட்க ஆள் இல்லைன்னு அவன் இஷ்டத்துக்கு உங்களை அவமானப்படுத்துறான். ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் மகன்னு நான் நடுவுல மாட்டிக்கிட்டு வேதனைப்படுறேன். 2 பொண்ணா பிறந்த மாதிரி 3வது பொண்ணா பிறந்திருந்தா அப்பாவோட அருமை தெரிஞ்சிருக்கும். ஆம்பளை பையன் தோளுக்கு மேல வளர்ந்தவன், அவனை என்னங்க பண்ண முடியும்? அவனை எப்படி சமாதானப்படுத்த முடியும் சொல்லுங்க? என்ன சொல்றது பொங்கவனம், நடந்ததையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டா தான் உண்டு. அம்மா, என் பைக் இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு. யார் உடைச்சது? ஏப்பா, உன் பைக்கை நானா ஓட்டுறேன்? நீ தானே ஆபீஸ் அங்க இங்கன்னு போற வர. எப்படி உடைஞ்சதுன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? காலையில நான் பைக்கை துடைக்கும் போது கூட நல்லா தானே இருந்தது. பைக்கை தொடச்சாரா உடைச்சாரான்னு கேளுங்க. சிவா, உன் பைக்கை உடைச்சு வைக்கிறது அவர் வேலையா? உடைக்கிறது என்ன இவருக்கு புதுசா? நல்லா இருந்த குடும்பத்தை உடைச்சு சதறடிச்சவர் தானே அவரு. ஏன்பா பழசையே குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கிற? ஓ, உன் புருஷனை குத்தி காட்டும் போது மட்டும் உனக்கு வலிக்குதோ? உன் புருஷன் பண்ண வேலையால என்ன எத்தனை பேர் குத்தி காட்டியிருப்பாங்க? அப்பெல்லாம் உனக்கு வலிக்கலையாமா? அப்பவும் வலிச்சது, இப்பவும் வலிக்குது. ஆமா, இப்ப எதுக்கு இவ்வளவு அழுக? 7 ஜென்மத்துக்கு அழ வேண்டியதா இந்த ஆள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அழுது தீர்த்துட்டல. அப்புறம் எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? இவ்வளவு அழுது தீர மாட்டேங்குதுன்னு தான் அழற. இந்த ஆள் தொட்டது தொலங்காது, வெச்சது விளங்காது. இருக்கிற இடத்துல மட்டும் சந்தோஷம் தாண்டவ மாட்டிடுமா? ஓயாத ஒப்பாரி அழுகதான். ஓடி போனவர் ஒரேடியா போய் தொலைய வேண்டியதானே. விட்டுது சனியன் தலை மூழ்கிருப்பேன். இப்படி போனால் திரும்ப வருவான் யாருக்கு தெரியும்? டேய், அவர் உன் அப்பாடா. அப்பா, பெரிய அப்பா. ஒரு குழந்தை வளரும் போது பெத்த அம்மா தன் குழந்தைகிட்ட இவர்தான் உங்க அப்பா, இவர்தான் உங்க அப்பான்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அதுதான் அப்பா அந்த குழந்தை மனசுல பதியும். அதை விட்டுட்டு 1000 அவமானத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் மனசுல தாங்கிக்கிட்டு வலிகளை மறக்க முடியாம தழும்புகளோட வளர்ந்து நிக்கும் போது இவர்தான் உங்க அப்பா, இவர்தான் உங்க அப்பான்னு சொன்னா இது எங்க அப்பாவோட உருவம் இல்ல, அவமானத்தோட மொத்த உருவம், அருவருப்போட மொத்த உருவம். அப்படி ஒரு உருவத்துல நான் முழிக்கவே விரும்பல. இதுல இவர் அப்பான்னு வேற கொண்டாடணுமா? டேய்,
எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல என்னைக்குமே அமைதிக்கு குறைவு இருந்ததில்லடா. ஆனா இப்போ நம்ம குடும்பத்துல ஒற்றுமையும் அமைதியும் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சுடா. பாரு, நீ சொல்றதுல தெரியல இந்த குடும்பத்தோட மொத்த அமைதியும் நாசமா போச்சுன்னு. யார் காரணம்? எல்லாம் இந்த ஆள் தானே. என்னைக்கு இந்த ஆள் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. இத பாருப்பா, ஒருத்தர் குறை சொல்றதுல எதுவும் நிறைஞ்சிட போறதில்ல. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த குடும்பத்துக்கு ஒரே ஆண் வாரிசு நீதான். உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. போனதெல்லாம் போகட்டும். இனிமேலாவது நல்ல வழிவிட ஆண்டவனே, குடும்பம் தழைக்க அருள் புரின்னு குடும்பத்தோட போய் பொங்கல் வச்சுட்டு வந்துருவோம்ப்பா. ஆமா, குடும்பம் அப்படியே தல தலம் தளிச்சிரும். சைத்தானை கூப்பிட்டு சாமி கும்பிட போனா எந்த சாமி தான் வரம் தரும்? ஏன்பா, நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? அது சொல்லிதான் தெரியணுமா? ஏதோ என் சூழ்நிலை கெட்ட நேரம் உங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டேன். நான் பண்ணது மகா பாவம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்காக எனக்கு மன்னிப்பே கிடையாதா? நீ என்ன மன்னிக்க கூடாதாப்பா? மன்னிப்பா உங்களுக்கா? அது எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது. உங்க பாவத்தை எந்த கங்கையிலையும் கழுவ முடியாது. அப்படியே நீங்க கால வச்சா அந்த கங்கையை கலங்கி போயிடும். அவ்வளவு பெரிய பாவி, உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. போத நிறுத்துடா. உனக்கு வேணா உன் அப்பா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் முக்கியம். அப்பாவோட அருமை ஒரு மகனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா புருஷனோட அருமை என்னன்னு பொண்டாட்டிக்கு நல்லாவே தெரியும். நல்லவரோ கெட்டவரோ, பாவம் பண்ணவரோ புண்ணியம் பண்ணவரோ, என் புருஷன் உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். ரொம்ப திருப்தி பட்டுக்காதீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த உயிரோட இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆமாமா, உயிரை விடுறதெல்லாம் மானரோஷம் உள்ளவங்க செய்யற வேலை. இந்த ஆளுக்கு எங்க அதெல்லாம் வரப்போது? இந்த ஆளு ஒரு நடப்பணமாச்சு. உங்க அப்பா திரும்ப வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல. நானும் அவரை எதுக்காகவும் வெளியில போகாம பாத்துக்கிட்டேன். ஒரு வாக்கிங் போனா கூட வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாரு. அம்மா, அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாருமா. பழைய ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போயிருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது நேரம் போறதே தெரியாம இருந்திருப்பாரு. வந்துருவாருமா. ஏண்டி, நீயே உள்ளுக்குள்ள கலக்கமா இருந்துகிட்டு என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? கணேசனுக்கு போனை போட்டு கேள்றி. ஃபோன் பண்ணம்மா, அவருக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது தேடி புடிச்சு மாமாவோட வரேன்னு சொன்னானடி. வந்துடுவாருமா. எப்படியாவது அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட கூட்டிட்டு வந்துருவாரு. எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா அழாதம்மா, அப்பா கொண்டு ஆகாது, கண்டிப்பா வந்துருவாருமா. வந்துட்டா சரி. கணேசா, என்னடா நீ மட்டும் தனியா வர? எங்கடா உன் மாமா? அக்கா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க, மாமா கிடைக்கல. என்னடா சொல்ற? எங்கேயும் காணுமா? ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நீ அழறத முதல்ல நிறுத்துக்கா. காலையில விடிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்புறம் மாமா போட்டோவை போட்டு காணவில்லைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போம். காலையில வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியலையேடா. அவரா போயிருக்க மாட்டாரு. ஏதோ நடந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளவு நேரம் ஆகி வீட்டுக்கு வராம இருந்திருப்பாரா? அக்கா, அழுது போல மட்டும் முதல்ல நிறுத்துக்கா. மாமாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. இந்த பார், இந்த நேரத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நாளைக்கு காலைல தான் வான்னு சொல்லுவாங்க. ஒரு ராத்திரி பொறுத்துக்க. விடிஞ்ச உடனே மாமா எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். சரியா? என்னங்க யாரும் இன்னும் தூங்கலையா? ரவுண்டு கட்டிங்க, என்ன மீட்டிங்க? நேரத்தோட வந்தா அந்த முகத்தை பார்க்கணுமே தான் நானே லேட்டா வந்தேன். நீங்க நின்று முடிச்சிட்டு இருக்கீங்க. சிவா, உங்க அப்பாவை காணோம்டா. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னே ஒரு தகவலும் இல்லடா. வேற எங்க போயிருப்பாரு? பழையபடி எங்க ஓடி போயிருப்பாரு. ஓடி போறது அவருக்கு என்ன புதுசா? டேய், நாங்களே அப்பாவை காணுமே நொந்து போயிருக்கோம். நீ என்னடானா இந்த நேரத்துல இப்படி பேசுறியடா? நான் என்ன இல்லாததையும் வீட்டுல இதுக்கு முன்னாடி நடக்காததையுமா பேசிட்டேன்? நல்லா இருக்க வேண்டியது திடீர்னு யாருக்கிட்டயுமே சொல்லாம கம்பி நீட்ட வேண்டியது. அப்புறம் ஐயோ அம்மம்மா இந்த ஆள் எங்க போனான்னு தெரியல நம்மளாம் தேட வேண்டியது. இதான நம்ம வீட்டுல வழக்கமா நடக்குது. போங்க, எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாம போய் தூங்குங்க. போங்க.
ஏய் சிவா, காணாம போனது வேற யாரும் இல்ல, நம்ம அப்பா. இந்த பாரு, நீ வேணும்னு உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு அவர் உங்க வீட்லயே கொண்டு போய் வச்சுக்க. ஒரு நாள் கண்டிப்பா உன் வீட்ல இருந்து அவர் காணாம போவாரு. போற ஆளு எதையாவது வீட்ல இருந்து தூக்கிட்டு போகாம இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா அதுக்கும் தண்டை அழுவணும். ஏன் சிவா இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். வீடா இது? அதால் இருந்தாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை. வர வர இந்த வீட்டுக்கு வரதுக்கு வெறுப்பா இருக்குமா? எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன். நீ மட்டும் ஏடா தனியா போனா? கல்யாணம் பண்ணிட்டு அவளையும் கூட்டிட்டு போ. போகதான் போறேன். தலை, நம்ம வீட்ல மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தோம், இப்ப பழையபடி ஆயிடுச்சு. உங்க அப்பா நேத்து போனவர் எங்க போனாரு, என்ன ஆனார்னு ஒண்ணுமே தெரியலையே. அம்மா கவலைப்படாதம்மா, நாம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்பா வீட்ல இருப்பாரு. உன் வார்த்தை பலிக்கட்டும். உங்க அப்பா வீடு வந்து சேர்ந்துட்டார்னா அவரை எங்கேயும் போகாம கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். எல்லாம் உன் தம்பி சிவாவால வந்தது. எப்ப பாரு அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம தான் அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு. எல்லாம் நல்லதுக்குதாம்மா. அப்படியே சிவா மேல கோச்சிட்டு அப்பா வீட்டை விட்டு போயிருந்தாலும் கோவம் தணிச்சு வீட்டுக்கு வந்துருவாரு. சிவாவும் அப்பாவை அவமானப்படுத்தி பேசினது தப்புன்னு உணர்ந்துருவாமா. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமா. நானும் அதையே எதிர்பார்த்து தாண்டி இந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அம்மா பேசிட்டே வந்ததுல மறந்துட்டமா, போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். சரி. வாங்க. இந்தாங்க. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு அர்ச்சனை? பேரு தனகோடி, மீனராசி, ரேவதி நட்சத்திரம். வழக்கமா உங்க பையன் சிவா பேர்ல தானே அர்ச்சனை பண்ணுவேல்? ஆமாங்க, இது என் வீட்டுக்காரரு. இத்தனை வருஷமா எங்களை தவிக்க விட்டுட்டு போனவரு இப்ப திரும்ப வந்திருக்காரு. பகவானுடைய கருணையே கருணை. சின்ன சின்ன குழந்தையில வச்சுண்டு அவளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்பட்டேன். நீங்க தனி மனுஷியா நின்னு போராடி ஜெயிச்சு இப்போ உங்க ஆத்துக்கார் உங்களோட வந்து சேர்ந்துட்டார். நேக்கே மனசுல பாரம் குறைஞ்சா மாதிரி இருக்கு. நீங்க ஒவ்வொரு தடவையும் கோவிலுக்கு வரும்போது நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கும் போது உங்க ஆத்துக்கார் உயிரோட இருக்காரா இல்லையா, நீங்க விதவையா சுமங்கலியா, உங்களுக்கு விபூதி கொடுக்கறதா குங்குமம் கொடுக்கறதா ஒரே குழப்பமாவே இருந்தது. என்ன, விதவைக்கு குங்குமம் கொடுக்கறதும் சுமங்கலிக்கு விபூதி கொடுக்கறதும் ரெண்டுமே தவறு தான். இப்போ நீங்க சுமங்கலின்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்காய் கொஞ்சம் நல்ல கடையா பார்த்து வாங்க கூடாதா? அழுகிய தேங்காய் இவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப் போகும் சோகத்திற்கு அறிகுறியா?